Hi friends, இன்னைக்கு பார்க்குற இந்த vlog வந்து சரஸ்வதி பூஜை அன்னைக்கும் நான் வந்து அதுக்கு முன்னாடி எடுத்த நான் வீடியோவும் சேர்ந்த மாதிரி ஒரு 2 days vlog வந்து உங்களை ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் சூப்பராக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நவராத்திரி டைமில் எடுக்கிறதுனால நம்ம vlog எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ வந்து ஃபுல்லாக பக்திமயமாக இருக்கும். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த கிளிப்பிங்ஸ் வந்து லாவண்யக்கா சன்யாக்கா நம்ம வீட்டுக்கு ஒழுப்பக்கம் வரும்போது எடுத்த விளாக் தான். ஸோ நம்ம 2 days சேர்ந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த கோலம் வந்து அம்மா போட்டாங்க. ஸோ கலர்ஃபுல்லாக இருக்கும் அவங்க போடுற கோலம். நான் ஒவ்வொரு நாளும் வந்து போட்ட கோலம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஷார்ட்ஸில் நான் தனியாக அவங்களுக்கு அதை ஆட் பண்ணிட்டேன். இன்றைக்கி அரிசி பருப்பு பாயசம் மசால் வடை வந்து ரெடி பண்ணியிருந்தோம். நேத்தோட வந்து எங்கள் விசிட் எங்கள் வீட்டில் நம்ம முடியல இருக்கு. நான் இன்னும் இந்த சாட்டர்டே சண்டே 2 நாள் தான் எங்களுக்கு வந்து டைம் இருந்தது. நேற்று கொஞ்சம் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து வந்துட்டாங்க. ஸோ சண்டே வந்து எல்லார் வீட்டுக்கும் வந்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். இங்கே வந்து சூப்பராக குரு வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வந்து காட்டுறேன் ஃபுல்லாக வந்து எடுத்திருக்கேன். வேம்பு சேனல்லையும் போடுவா பாருங்கள். ஸோ இங்கேருந்து இன்னும் 2 வீடு வந்துருக்கு. அம்மா நான் அவசரமாக கழுத்து எதுவுமே போடாமல் வந்துட்டேன். அம்மா வந்த உடனே நவராத்திரி கிஃப்ட் தான் இது எடுத்து அம்மா வந்து இதை போட்டுக்கோ நவராத்திரி கிஃப்ட். அம்மா வந்து தேங்க்யூ நவராத்திரி பதறிட்டாங்க. ஆனால் இது ரொம்ப நல்லா இருக்கு. இதெல்லாம் வந்து அந்த காலத்து ஃபுல்லாக வந்து அப்படியே பால் செயின் மாதிரி இருக்கும். தனியாகவும் இருக்கும். போட்டுக்கிறதுக்கும் உருத்தாது. ஆமாம் ரொம்ப உருத்தவே இல்லை. லைட் வெயிட்டாக இருக்கா. அவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து அந்த ரெட்டை வடை அம்மா ரியாக்ஷன் எடுத்துருக்கணும். மிஸ் பண்ணிட்டோம் நம்ம. அம்மா ரியாக்ஷன் நீங்கள் பார்த்துருக்கணும். நீ நவராத்திரி கிஃப்டா தேங்க்யூ. அது அப்பா தான் அவ்வளோ. நான் என்ன பண்ணிட்டேன்னா அவசரத்தில் எதுவுமே போடாமல் வந்துட்டேன். கடகடன்னு கிளம்பிட்டோம். அதனால சரி நான் வந்து காரில் இருக்கும்போது சரகத்தை சொல்லியிருந்தேன் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வா, வெறும் கழுத்து மாதிரி இருக்குது. அப்பா வந்த உடனே ஒரே திட்டு. அதனால சரி நீ இதை எடுத்து அவங்களே போட்டுக்கிட்டாங்க. ஸோ நாங்கள் கிஃப்டே கொடுத்துட்டோம் அவங்களுக்கு. அம்மா கிட்ட சொல்லலாம். வாங்க வாங்க வாங்க. ஏன் போடுவாங்க என்னோடது. அண்ட் இதுக்கு மேலே அந்த ஒரிஜினல் அந்த வாய்ஸ்லாம் கொடுத்தா ரொம்ப சவுண்டாக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா பேசிட்டு விளையாடிட்டு இருக்காங்க பசங்க. அண்ட் அவங்க சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரே சத்தம். அதனால் என்னால் ஒரிஜினல் சவுண்ட் வந்து கொடுக்க முடியல. ஜஸ்ட் நான் வாய்ஸ் ஓவர் வந்து கொடுத்துக்கிறேன். எனக்கு வந்து வீடு இந்த மாதிரி வந்து கச்சக்கச்சனை நிறைய பேர் அண்ட் பேசுகிறது குட்டி பசங்க சவுண்டு எனக்கு இந்த மாதிரி இருந்தால் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து பயங்கரமாக எப்போவுமே என்ஜாய் பண்ணுவேன். அவங்க கொஞ்ச நேரம் இருந்தாலே ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ கரெக்டாக வந்து அவங்க அடுத்தடுத்து நிறைய இடம் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு தாம்பூலம் வாங்கிட்டு ஒரு 2 hours இருந்திருப்பாங்க. இருந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்தோம். அவங்களுக்காக தான் தேங்காய் பாயசம் வடை அண்ட் வந்து காஃபி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஸோ வந்ததும் கொடுத்துட்டு தாம்பூலம்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து எல்லாருமே வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. அண்ட் அவங்களுக்கு வந்து அந்த கிளாஸ் ஜார் மாதிரி வாங்கியிருந்தேன். அது வந்து பெருசாக இருக்கும் அண்ட் உள்ள இன்னொரு செட்டு சின்னதாக இருக்கும். ஒரு அந்த 2 பேர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அடியில் ஆக்சுவலாக வந்து நம்ம கேப் எடுத்துகிட்டு பவுல் மாதிரி யூஸ் பண்ணலாம். இல்லை கேப் போட்டுட்டு அப்படியே கூட வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் போட்டு எதாவது ஸ்டோர் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்க 2 பேருக்குமே கிளாஸ் ஐட்டம்னா ரொம்ப பிடிக்கும். அது கிச்சன் ப்ராடக்ட்னா. ஏன்னா சாய் தான் வந்து இல்லை நான் கிளாஸ் தான் வாங்குவேன்னு சொல்லிட்டு அதை செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் வந்து அவ்வளோ பிடிச்சிருந்தது. அண்ட் 2 பேருமே தாம்பூலம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப ஒரு ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஏன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுற அளவுக்கு எதுவும் இல்லை. ஸோ என்ன இருந்துச்சோ அதை அப்படியே பார்த்தீங்கன்னா நான் எடுத்து ஜஸ்ட் உங்களுக்கு வீடியோவோட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். வீட்டில் வேலை செய்யறதுக்கு செட் ஆகிடுவோம். இப்போ அடுத்து எடுக்கிறது சரஸ்வதி பூஜை அன்னைக்கு எடுத்த விளாக் தான். இதோட நவராத்திரி சீரிஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து வந்து சூப்பரான நிறைய விளாக்ஸ் வந்து உங்களுக்காக நான் ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன்னா நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன வந்து சேஞ்ச் பண்ணுறோம், என்னென்ன திங்ஸ்லாம் வாங்குகிறோம், ஏன் வந்து திடீர்னு வீடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு நம்ம விளாகில் ஆட் பண்ணுறேன். வந்து அவனோட சைக்கிள் அவனே க்ளீன் பண்ணி சந்தன குங்குமம்லாம் வச்சு கீழே எடுத்துகிட்டு வந்து பூஜை பண்ணுறதுக்காக இங்கே வச்சுருக்கான்.
அண்ட் இங்கே பூஜையை முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து கீழே மார்னிங்கே வந்து நம்மக்கிட்ட இருக்கிற வெஹிக்கிள் எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி அண்ட் வந்து சந்தன குங்குமம் போட்டு எல்லாமே வச்சாச்சு. ஸோ இப்போ போயிட்டு ஜஸ்ட் நம்ம ஒரே ஒரு ஆர்த்தி மட்டும் காட்டிட்டு வந்துட வேண்டியதான். ஸோ இந்த vlog நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்து சூப்பரான vlog கூட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேஷன் வீடியோ, பூஜை vlog, ட்ராவல் vlog, ஃபேமிலி vlog எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.